ஒரு காலத்தில் ஃபீல்டிங்கில் எப்படி இருந்த டீம் தெரியுமா? ஃபேஃப் டூ பிளேசஸ்ஸு, ரெய்னா, பிராவோ, ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கில் அப்படியே ஒரு அரண் மாதிரி நிற்பாங்க. அவங்கள தாண்டி பாலே போகாது. ஆனால் இன்னைக்கு சிஎஸ்கேவுடைய ஃபீல்டிங்கை பார்க்கும்போது அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஃபீல்டிங்கை தன்னுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. சரி, ஓகே, நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் டாஸ் ஜெயிச்சு எப்பவும் போல் இந்த ஐபிஎல்லுடைய ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சாங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் எடுத்துருவாங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தால் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஎல்லுடைய ஃபார்மேட்டாக இருக்க போகுது. அதன்படியே ரியான் பராகுமே செகண்ட் பேட்டிங் எடுத்தார். ஸோ எடுத்த உடனே வந்திருந்தாங்க சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் மேலே நிறைய பேர் எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட், கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனர்ஸாக இறங்கியிருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சிஎஸ்கே கிடச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நல்லா விளாண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்பவே சூப்பர்பான பவுலிங் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய பேஸ் அட்டாக் செம்மையாக இருந்துச்சுங்க. பிரிஜேஷ் சர்மா டெபியூட் மேட்ச் மாதிரியே தெரியல, சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தார். எடுத்த உடனேயே நாண்ட்ரே பர்கர் தாங்க நம்ம கண்களை ஈர்த்தான்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்வாட் மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தோமா, அந்த சஞ்சு சாம்சனுடைய விக்கெட்டே தூக்கிட்டார். சஞ்சு சாம்சன் பேக் ஃபுட் போய் ஆடிட்டே இருப்பார். ஸோ அதை பார்த்த உடனேயே குட் லென்த்தில் போட்டு கரெக்டாக ஸ்டெம்பை பொழக்க வச்சிட்டாரு நாண்ட்ரே பர்கர். பிரில்லியண்ட்டாக பவுலிங் பண்ணி சாம்சனுடைய விக்கெட்டை தூக்கிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்த உடனே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், அவருடைய லைஃப் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர். அப்படிப்பட்ட பேட்ஸ்மேனுக்கு வந்த உடனேயே மூஞ்சிக்கு நேராக போடும்போது என்ன ஆகும்? அவுட்டு தான் ஆவார். அதே மாதிரி நாண்ட்ரே பர்கர் பிரில்லியண்ட்டாக பவுலிங் போட்டு ஆயுஷ் மாத்ரேவுடைய விக்கெட்டையுமே தூக்கிட்டார். அவர் கூட பார்ட்னராக பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அவருமே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாருங்க. அவருடைய பாலை யாராலையும் தொடவே முடியல, மரத்தை நட்டுக்கிட்டே இருந்தார். அவருடைய பால் தொடறதுக்கே நடுங்கினாங்கன்னு சொல்லலாம். ஏன் ருத்ராஜ் கேக்வாட், அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பாலை வந்துட்டு யாராவது இன்சைட் அவுட் போய் அடிப்பாங்களா? நீங்கள் எய்டனா இல்லை சுரேஷ் ரெய்னாவா இன்சைட் அவுட் போய் அடிக்க? நீங்கள் ருத்ராஜ் கேக்வாட், அதுவும் ஆர்ச்சர் பாலை அடிக்கவே முடியாது. அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி மோசமாக கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் வந்து அவுட் ஆனார். அது உண்மையிலேயே செமைய மோசமாக தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஆடிட்டு இருந்தார். இந்த சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கேக்வாட்டும் பார்த்தீங்கன்னா 6 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாங்க. ரெண்டு பேருமே 6 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரை உயர்த்தினார். ஆனால் அவரையுமே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்த ஃபஸ்ட் ஓவர்லேயே எல்பிடபிள்யூ பண்ணி தூக்கிட்டாருங்க. சொல்லி வச்சு எடுத்திருக்காருங்க, தூக்கிட்டாரு. தூக்குனதுக்கப்புறம் சிவம் துபே உள்ள வந்தாருங்க. சிவம் துபே வரும்போது எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ் கமெண்ட்ரியில்? சிவம் துபே வந்துட்டார், ஜடேஜாவை கழட்டி எடுக்க போகிறாரு, ஜடேஜாவை சொல்லி அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க எல்லாமே ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. என்னடா ஓவர் ஹைப் கொடுக்குறீங்க, ஜடேஜா என்ன மாதிரியான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே ஃபஸ்ட் ஒரு ஃப்ரீ 6 வேணும்னே கொடுத்துருக்காருங்க ஜடேஜா. உண்மையிலே வேணும்னே நீ 6 அடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. செகண்டு அந்த ஆசை காட்டி அதே மாதிரி பால் போட்டு அதுக்கப்புறம் லாங்கில் கேட்ச் எடுக்க வச்சுட்டாரு ஜடேஜா. எடுக்க வச்சுட்டு ஒரு கன் செலிப்ரேஷன் பண்ணாரு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாராமா, என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு தெரியும் இப்படி போட்டால் தூபே அவுட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு, அதனால் வேணும்னே தான் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு விக்கெட் எடுத்திருக்காருங்க. இதுதாங்க ஜடேஜா. தூபேலாம் அவர் முன்னாடி ஆளே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக ஜடேஜாவுமே இந்த மேட்ச்சில் ஒரே ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஜடேஜா இம்ப்ரெசிவாக பவுலிங் பண்ணியிருந்தார். 3 ஓவர் போட்டு 18 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். நாண்ட்ரே பர்கருமே 2 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சருமே 2 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் 4 ஓவருக்கு 19 ரன் தான் கொடுத்துருந்தாரு. 4.75 எக்கனாமி ரேட், 4.75 ரன்கள் தான் அவர் கொடுத்துருந்தார் ஒரு ஓவருக்கு அந்த ஒரு மேட்ச்சில். சூப்பரான பவுலிங்கால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 127 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த 127 போயிருக்காது, ஆனால் ஜாமி ஓவர்டன் தான் பார்த்து பொறுமையாக பக்குவமாக ஆடினார். அவரை தவிர யாருமே அல்ல. சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆடி கொடுத்தாலுமே ஓவர்டன் தான் நல்லா ஆடி இருந்தார். 36 பாலுக்கு 43 டீசெண்டான ஸ்கோர் அடித்து டீசெண்டான ஸ்கோருக்கு கொண்டு போயிருந்தார். 128 டார்கெட்டோட ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க.
சரி கம்மியான டார்கெட்டு. இது ஏதோ பவுலிங் பிட்ச் மாரி இருக்கு. ஆர்ச்சர்லாம் நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க. இங்க கண்டிப்பா கலீல் அகமதெல்லாம் அந்த மாரி பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, அவங்க அந்த மாரி பவுலிங் தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் வச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. அ உதாரணத்துக்கு யாரு? நம்ம சின்ன பையன் வைபவ் சூரியவன்ஷி தாங்க. யாருங்க இந்த பையன்? இந்த பையன் எனக்கு 15 வயசா? டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு எதுவும் அப்படி தோணல. யுவராஜ் சிங் மாரி ஷாட் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு பாலும் பறக்குது. ஸ்டாண்ட்ஸ்குள்ளேயே போய் விழுகுது ஒவ்வொரு பாலுமே. 6 அடிச்சுக்கிட்டே இருக்காப்படி. 15 பாலுக்கு 50 அடிச்சிட்டாரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, டீமோட ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 78 அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்பயே 50 அடிச்சிட்டாரு. என்னடா நடக்குது? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் குறுகிய இடைவேளையில அவருடைய விக்கெட்ட வந்துட்டு அன்சுல் கம்போஜ் உண்மையிலேயே நல்லா பவுலிங் போட்டு எடுத்திருந்தாரு. சிஎஸ்கேலயே இன்னைக்கு மேட்ச்ல நல்லா பவுலிங் பண்ணது அன்சுல் கம்போஜ் தான். அவருடைய விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் துருவ் ஜுரைல் உள்ள வந்திருந்தாரு. அவரும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பேட்ல பால் படல. இருந்தாலுமே அவருக்கு இந்த ஸ்கோருக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ அடிக்க தேவையில்ல. பிராக்டிஸ் மேட்ச் மாரி ஆடிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடியிருந்தாரு. ஸோ அவரும் அந்த மாரி ஆட ஜுரோலுடைய விக்கெட்டையுமே அன்சுல் கம்போஜ் தூக்கியிருந்தாரு. அது செமையான விக்கெட்டு. உண்மையில அன்சுல் கம்போஜ் இந்த மேட்ச்ல நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே பவுலர்ஸ்ல அவர் மட்டும் எனக்கு வந்து தனியா தெரிஞ்சாரு. கலீல் அகமது ஓகே. ஆனா மத்த பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பவுலிங் போட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுச்சு. அந்த அளவுக்கு ஆடியிருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா, 17 பாலுக்கு 52 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கடைசி வரைக்கும் நின்னாரு. ரியான் பராக் கடைசியில உள்ள வந்தாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல வார்னர் மாரி ஒரு 6 அடிச்சாருங்க. உண்மையிலேயே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அடிச்ச 6 மாரியே இருந்துச்சு. அது வந்து நம்ம கண்களை கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஜெய்ஸ்வால் நின்னு மேட்சை ஈஸியா முடிச்சு குடுத்திருந்தாரு. அவர் 36 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இப்படியாக 8 ஓவர் மிச்சம் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. 8 ஓவர் மிச்சம் வைக்கிறது அதுவும் சிஎஸ்கேக்கு எதிரா அப்படிங்கிறது கடைசி 20 வருஷத்துல நடக்காத விஷயம். அத நடத்தி காட்டியிருக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். எங்க போய் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி சூரியவன்ஷ் 50 அடிச்சார்ல, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே தான். கேட்ச் விட்டுருந்தாங்க. கேட்ச் விட்டு அந்த அதோ 4ஏ போயிருச்சு. அதுக்கப்புறம் கவட்டக்கடியில விட்டாங்க. அதுக்கப்புறம் பால புடிச்சு த்ரோ பண்ண முடியாத மாரி, சின்ன பசங்க த்ரோ பண்ற மாரி பண்ணாங்க. இதெல்லாம் ஃபீல்டிங்கே சுத்தமா நல்லா இல்லங்க. சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங்கா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாரி இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் சிஎஸ்கே வந்து அந்த ஒரு மேட்ச்சுக்கு 25 ரன்னுக்கு மேல ஃபீல்டிங்லயே தடுத்துருவாங்க. ஜடேஜாலாம் 5 ரன் அவரே தடுப்பாரு. 10 ரன்னே தடுப்பாரு. ரெய்னாவும் 10 ரன்னே தடுப்பாரு. ஆனா இந்த ஃபீல்டிங்லாம் என்ன இது அப்படி தோனியும் இல்ல. ஆ பிரேவிஸ மிஸ் பண்ண தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஷார்ட் ஆடுனது வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. மேத்யூ ஷார்ட் அந்த இடத்துல தான் வந்துட்டு பிரேவிஸ் ஆடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ரொம்ப குழப்பமா இருக்கிறாங்க. இந்த சீசன் எனக்கு என்னமோ ஊத்திக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு நான் சொல்லல. ஆடுறவங்களோட இன்டென்ஷன் அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்றேன். அவங்க அந்த ஆர்வத்தோட ஆடுறாங்களா? இல்ல அம் ஒரு உத்வேகத்தோட ஆடுறாங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வீரர்கள் வந்துட்டு ஏதோ சும்மா வந்தோமா, ஆடுனோமா, மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ராசிக்காக இப்படி பண்ணுவாங்க. கடைசி 2 மேட்ச்சுங்க. ஆர்சிபி, எம்ஐ 200 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தெரியா இருந்துச்சு. சரி 200 ரன் மேல அடிச்சு வச்சிருக்கிறாங்க மும்பை, ஆர்சிபியும். கண்டிப்பா சிஎஸ்கேவும் அப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, அங்காளி பங்காளியே 200 அடிச்சு ஜெயிக்கலாம். நாங்க அப்படி அடிக்க மாட்டோம்டி அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி ரசிகர்களே கணிச்சிட்டாங்க. ரசிகர்களே நிறைய பேர் அந்த முக ஸ்டாலினோட அந்த எடிட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த முடிச்சு விட்டுறலாம் 200 அந்த 200 ட்ரெண்டை நம்ம முடிச்சு விட்டுறலாம். 100 தான் அடிப்போம், 150 தான் அடிப்போம் அப்படி சொல்லியிருந்தாங்க. உண்மையாக அப்படி தாங்க அடிச்சிருந்தாங்க. ஊருக்கே தெரியுது அவங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிரணிகளுக்கு தெரியாதா? ஸோ ரொம்ப மோசமான மேட்ச்சு. ட்ரோல் பண்ணுற மாதிரியான மேட்சாக தான் இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சுடைய ஸ்டாராக நான் பார்க்குறது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான். ஏன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. டாட் பால் வந்து ஒரு 10 போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நான்ட்ரே பர்கரும் சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஜடேஜா இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் சிஎஸ்கேல ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணல. அதுதான் அன்சுல் கம்போஜ் நல்லா போட்டிருந்தாலும் யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. சரி ஓகே. இந்த மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.